Hello viewers, Smart Training Resources welcomes you to the show. நம்ம parts of speech பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது prepositions. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க, டிவியில் இந்த ஷோ பார்த்துட்ருக்கீங்க, என்ன பார்த்துட்ருக்கீங்க, நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் டிவி இப்போ எங்கே இருக்குது? டேபிள் மேலே இருக்கா? ஷோகேஸ்குள்ளே இருக்கா? இதெல்லாம் நம்ம தமிழில் சொல்கிறோம். அது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்ல போகிறோம்? ஓகே, ஸோ டிவி வந்து டேபிளுக்கு மேலே இருக்குது, நீங்கள் சேரில் உட்காந்துட்ருக்கீங்க அண்ட் யூ ஆர் சீயிங் மீ த்ரூ யோர் டெலிவிஷன், த்ரூ யோர் டிவி செட். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேர்டு இருக்குது. ஃபைன், பொசிஷன்னா ஒன்று எப்படி இருக்குது, எந்த வகையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா டிஃபைனிங் பொசிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பொசிஷன்ஸ் ஆஃப் வாட்? ஒரு நவுனோட பொசிஷன் பற்றி பேசலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நவுனோட மற்ற திங்ஸோடைய ஒரு மற்ற எலிமெண்ட்ஸோடைய இருக்க ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ the TV is on the table or the TV is inside the showcase. You are sitting in the chair or in the sofa and you're seeing me through your TV. Fine. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிப்போசிஷன்ஸில் யூ ஹாவ் மெனி டைப்ஸ். ஓகே, இது ஏன் முக்கியம் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட கரெக்டான யூசேஜ் மட்டும்தான். ஸோ இந்த ஆன், அண்டர், இன், த்ரூ, பிசைட், அட் த சைட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மீனிங் தெரிஞ்சிருந்தாலும் யூஸ் பண்ணுறப்போ தப்பாக யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மீனிங் வந்து கரெக்டாக கன்வே ஆகாது. த டிவி இஸ் அண்டர் த டேபிள்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா டிவி டேபிளுக்கு மேலே தான் இருக்குது, கீழே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையோட கரெக்டான யூசேஜ் நமக்கு தெரியணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு வார்த்தை மட்டும்தான். ஆன், இன், at. on, switch on the TV. okay, switch off the lights அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ ஆன், ஆன்னா மேலே அப்படின்னு அர்த்தம். இன்னா உள்ள அப்படின்னு அர்த்தம். atனா at a specific point. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதோட கரெக்ட் யூசேஜ் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் 3 பேசிக் categories according to the time, place or movement. okay, so time na நமக்கு தெரியும், நேரம். you should be here on time அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா in time அப்படின்னு இருக்கும். when I say my office in time is 9 o'clock அப்படின்னா 9 மணிக்குள்ளே நான் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 9 மணிக்கும் போகலாம், 8:30 மணிக்கும் போகலாம், 8:45க்கும் போகலாம். ஸோ யூ ஹாவ் டு பி இன் யுவர் ஆஃபீஸ் பிஃபோர் தட் ஸ்டிப்புலேட்டட் டைம். அதே மாதிரி பிளேஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி த டிவி இஸ் ஆன் த டேபிள், எங்கே இருக்குது? ஓகே, டிஃபைனிங் த பிளேஸ் அண்ட் பொசிஷன். அதே மாதிரி மூவ்மெண்ட், த கார் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த பில்டிங். ஸோ when something is moving, it could be a noun or could be anything. fine, அதோட ரிலேஷன் பற்றி பேசுகிறப்போ, அதோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறப்போ, when you're talking about the position, when it is regarding movement, you say words such as towards, outwards, inside, outside. இது எல்லாமே it comes under your movement. so we'll go one thing at a time. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா prepositions of time. டைமில் on, in and at ரிலேட் பண்ண முடியுமா பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்னா மேலே, இன்னா உள்ள, அட்னா எங்கே ஒரு இடத்துல. ஓகே, ஆனால் இதை நம்ம டைமுக்கு எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ we are dealing with usage, a simple example, and பின்னாடி I'll give you more examples. okay, so now first thing, on எங்கே யூஸ் பண்ணுவோம்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. you're seeing these 3 prepositions today.
ஓகே. ஆன்னா on a day of the week. Okay, on some day of the week. Okay, suppose you have a dinner meeting on Sunday. We say on Sunday. அப்படின்னா சண்டேக்கு மேலேன்னு அர்த்தமா? இல்லை, சண்டே அன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேர் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். ஸோ ஒரு வார்த்தையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஃபைன். ஸோ ஆனுங்கிறது ஆன் அ பர்டிகுலர் டே ஆஃப் த வீக், தட் வில் பி யுவர் யூசேஜ். ஸோ நம்ம இனிமேல் இந்த செஷன்ஸ்லையும் இனிமேல் வர செஷன்ஸ்லையும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ டென்சஸோ என்னவா இருக்கட்டும், கிராமரை நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் தீஸ் செஷன்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, இல்லைனா வழக்கம் போல் நம்ம 5ஆவதில் படித்தது, 6ஆவதில் படித்தது, 8ஆவதில் படித்தது, 10ஆவதில் படித்தது, 12ஆவதில் படித்தது, இல்லை காலேஜில் படிக்கிறோமோ, எப்போ படித்தாலும் இங்கிலீஷ் கிராமர் இஸ் த சேம். புக்கில் படிக்கிறீங்களோ, வீடியோஸ் பார்க்குறீங்களோ, இப்போலாம் ஆன்லைன் கிளாஸ் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆடியன்ஸ் அண்ட் யுவர் பெர்செப்ஷன். கற்றுக்கணும்னு நினச்சா தினம் ஒரு புது விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிகார்டிங் த பிளேஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் 3 டைப்ஸ்: டைம், பிளேஸ் அண்ட் மூவ்மெண்ட். வி ஆர் ஸ்டார்டிங் வித் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஆன், இன் அண்ட் அட் அ டைமோடு எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் அ பர்டிகுலர் டே ஆஃப் த வீக். இன் அப்படின்னா when you use it regarding with your time for a period of time, or you can say in the night, in the morning, anything. Okay, so a period of time அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அந்த in time, in the morning. இதெல்லாம் ஜெனரலாக புக்ஸ் அண்ட் யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இன் த நைட், இன் த மார்னிங், சம்வேர் இன் த சீசன்ஸ். ஓகே, seasons, we generally say it is hot in summer or cold in winter. Okay va? So that will be in. In na ulla அப்படினு மட்டும் அர்த்தம் கிடையாது. I will do it in 2 hours அப்படினு சொல்லலாம். That will be your period or duration. In 2 hours time. Okay. So in அப்படினா இதுதான் 3 very basic or very common usage. A period of time in 2 hours, in the night or in the morning or any time of the day, in the evening, அதெல்லாம் சொல்லணும்னா we use in. அதே மாதிரி seasons, in summer, in winter or even months, அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். In January, okay, and in February or in April, எங்க வேணா. ஸோ இன் அப்படின்ற அந்த சின்ன வார்த்தைக்கு டைம் படி பார்த்தோன்னா யூசேஜ் வந்து 4 இருக்குது. அ பீரியட் ஆஃப் டைம் ஆர் இன் எனி டைம் ஆஃப் த டே, சீசன்ஸ் ஆர் மந்த்ஸ். ஸோ தேர்ட் ஒன் இட் இஸ் at. at அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ at a specific point of time. A specific point of time. Okay, or at the any time of the day, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். So I'll be watching this serial at 2 o'clock, at 2 p.m. or at noon. அப்படி இல்லை அப்படின்னா எனி டைம் ஆஃப் த டே, ஐ வில் டூ திஸ் அட் நைட். ஓகே, அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 வேர்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ யூசேஜ் இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் தப்பாக கூட யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஃபைன்,
ஸோ ஆன்ன்றது வந்து டே ஆஃப் தி வீக், அது வந்து இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக், ஆன் சண்டே, ஆன் மண்டே அப்படிங்கிற மாதிரி. இன் அப்படின்னா ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், ஃபார் எனி டைம் ஆஃப் தி டே, சீசன்ஸ், மந்த்ஸ். அதே மாதிரி அட்னு பார்த்தீங்கன்னா அ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம், அட் திஸ் பாயிண்ட், அட் 2 o'clock, at 3 o'clock அப்படின்னா இட்ஸ் வெரி டெஃபினெட் அப்படின்னு அர்த்தம். அட் எனி டைம் ஆஃப் த டே, ஐ வாட்ச் டிவி அட் நைட், ஐ வில் டூ திஸ் அட் நைட் அப்படின்னா அப்போ பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். ஃபைன், வில் see examples for all this. ஸோ யூசேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன், அதோட சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போது வில் see at least 3 sentences for each of the word. ஓகே, ஆன், இன் அண்ட் at. இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஸோ ஆனுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு யூசேஜ் தான். ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே. ஆன், ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே. நான் உன்னை மண்டே அன்னைக்கு பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிக். ஆனால் மண்டேல எப்போ வேணா இருக்கலாம், காலையில், மதியம், ஈவினிங், ராத்திரி, எப்போ வேணா இருக்கலாம். த டைம் ஆர் தட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட், இட் இஸ் வெரி ஜென்ரல். அதே மாதிரி I will watch a movie on Friday. ஸோ அதே மாதிரி நான் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு படம் பார்ப்பேன், ஆனால் ஃப்ரைடே அன்னைக்கு எப்போ எங்கேன்றது இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபைட். ஐ வில் வாட்ச் அ மூவி ஆன் ஃப்ரைடே. ஸோ ஆனுன்றது இட்ஸ் வெரி ஜென்ரல், டைமோடு ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ ஆனுங்கிறது இட்ஸ் வெரி ஜென்ரல். ஒரு நாள், அந்த நாளில் அது எப்போ வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே, ஐ வில் வாட்ச் அ மூவி ஆன் ஃப்ரைடே, ஐ வில் டூ திஸ் ஒர்க் ஆன் டியூஸ்டே, ஐ எம் டேக்கிங் அன் ஆஃப் ஆன் சாட்டர்டே. இந்த டேஸ் யூஸ் பண்ணுறப்போ we should use on. ஓகே, நெக்ஸ்ட் வில் பி in. நான் சொன்ன மாதிரி you have very different usages for in. I have to be in at 9 PM. இந்த சென்டென்ஸ் பாருங்க, இன்னும் அட்டும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் வரும். அதே மாதிரி ஆனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் நான் உங்களுக்கு அந்த எக்ஸெப்ஷன் சொல்கிறேன். ஐ ஹாவ் டு பி இன் அட் 9 PM. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, இல்லை வெளில எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னா இன் டைம் அப்படின்னு இருக்கும். நைட்டு ஒரு 9 மணி 7 மணி, ஐ ஹாவ் டு பி இன் அட் 9 PM. 9 மணிக்கு கரெக்டாக நான் உள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த இன் அப்படின்ற வார்த்தைக்கு அங்கே உண்டான அர்த்தம் என்ன, உள்ள அப்படின்னு. ஆனால் டைமை ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து இந்த இடத்துல அட். ஓகே, ஆனுன்றது ஒரு டேக்கு ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி, அட்டுங்கிறது இட் ஸ்பெசிஃபைஸ் த டைம். இது மூணுலே பார்த்தீங்கன்னா அட்டு தான் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னையும் நம்ம தனியாக யூஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல்சோ நாட் ராங். இப்போது அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வில் என்ஜாய் இன் சம்மர். I have to be in at 9 PM. ஸோ நான் சொன்ன மாதிரி டைமை ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து அட். ஐ வில் என்ஜாய் இன் சம்மர் அப்படின்னா சம்மரில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். ஃபைன், ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கேயும் இன் வருது, இங்கேயும் இன் வருது. ஆனால் இங்கே அதோட யூசேஜ் வந்து வேறு. இதுதான் நம்ம பார்க்குற டைப் இப்போது ரிலேட்டிங் டு டைம். அதே டைமில் தான் இதுவும் வருது. ஆனால் இங்கே இன் வந்து இட்ஸ் நாட் அ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். அட் இஸ் ஒன்லி யுவர் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ அடுத்து பார்ப்போம். இட் இஸ் வெரி கோல்ட் இன் டிசம்பர். ஸோ நமக்கு தெரியும் சீசன்ஸ். ஓகே,
டிசம்பரில் எப்போவும் வின்டர் இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி கோல்ட் இன் டிசம்பர். ஸோ டிசம்பரில் ரொம்ப குளிரும் அப்படிங்கிறத we are relating it to that particular time of that particular season. இங்கே in வந்துட்டு it is your preposition of time. Fine. இதுதான் various applications of in as a preposition of time. So last one at. நான் சொன்ன மாதிரி that is your most specific preposition of time. At அப்படின்னு யூஸ் பண்ணா that particular point will be clear. The meeting is at 12 p.m. or noon, you can say whatever. So on the specific point when the meeting is starting, the meeting is at 12 p.m. அதோட இன்னொரு யூசேஜ் அப்படின்னா I generally read newspapers at night. ஓகே, இந்த நைட் தான் சொல்லணும்னு கிடையாது, இந்த இடத்துல அட் நைட்டும் கரெக்ட் தான். அது வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஐ ஜென்ரலி ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அட் நைட். நான் ராத்திரியில் வழக்கமாக நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் டிஃபைனிங் யுவர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ரிலேட்டிங் டு பர்டிகுலர் டைம் ஆஃப் த டே. ஓகே, ஸோ திஸ் வில் பி யுவர் most specific preposition of time. At a point of time and at the day, at the time of the day. Okay, so நான் முன்னாடியே சொன்ன மாதிரி prepositions of timeல you have various kinds and அதில் நம்ம on, in and at பார்த்துருக்கோம். I gave you few examples. Okay, usage நம்ம பார்த்தோம், அதில் சில examples மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிள்ஸை அதே யூசேஜ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எங்களோட அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. ஓகே, வில் வெரிஃபை அண்ட் கிராஸ் செக். ஸோ இது மூலிமா நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஓகே, இன், ஆன் அண்ட் அட் அதோட யூசேஜ் பார்த்தோம். இப்போது வேறு 3 வார்த்தை எடுத்துப்போம். that will be your since, for, third one till or until. So இதுக்கு நம்ம அதே மாதிரி we'll see the usage, example and sentences. Since அப்படின்னா நம்ம ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுவோம்? from a particular point of time okay, from a particular point of time till now, அது இட்ஸ் அண்டர்ஸ்டுட் இப்போ வரைக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பெரிய பெரிய கடை, புக் ஸ்டோர் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1850, சின்ஸ் 1857 ஆடில், விளம்பரத்தில், உங்களோட அந்த கேலண்டர்ஸில், புக்ஸில் எல்லாத்துலேயும் போட்டுப்பாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் அப்படின்னா ஃபார் அ டியூரேஷன். I have been working for 4 years. Okay, for that particular time. Till or until. இது நம்ம இது வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஓகே, அது முடிகிற வரைக்கும் அப்படின்னு. இட்ஸ் அ கண்டிஷன். ongoing process. until it rained. இது நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். until it rained. ஸோ திரும்ப பாருங்கள், since, for, till or until. This is again a very commonly used preposition regarding time. So since அப்படின்னு ஆரம்பித்தாலே, since I've been working since I was 7 or 10 அப்படின்னா அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த கடை இல்லை ஒரு நிறுவனம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இட்ஸ் ஆன்கோயிங் அண்ட் இட் வில் பி கண்டினியூட்.
ஃபார் அப்படின்னா அது ஒரு டியூரேஷன், அது எப்போ ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது, இனிமேல் தொடருமான்னு நமக்கு தெரியாது. we are just stating it as a matter of fact. so duration அப்படின்னா I've been playing for 4 hours, okay, I've been studying for 2 hours. it's for a specific period of time or for a particular duration. till or until அப்படின்னா you must work hard until you succeed or till you succeed. so till and until பார்த்தீங்கன்னா யூசேஜ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். it conveys the same meaning for an ongoing process. it can also be a condition. so நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி until it rained, until you get tired, அந்த மாதிரினா ஒரு ongoing process, அது எப்போ முடியும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம். okay, and it's not certain. so we'll see sentences for all this. so since I have been playing since 4 p.m. இதுக்கான அர்த்தம் என்ன? 4 மணிலேருந்து நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். I have been playing since 4 p.m. so அப்போதுலேருந்து ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அண்ட் இப்போ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அது முடியுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஃபைன். ஸோ ஐவ் பீன் பிளேயிங் சின்ஸ் 4 p.m. நான் சொன்ன மாதிரி கடையிலலாம் எழுதியிருப்பாங்க சின்ஸ் 1840 அப்படின்னு. அப்படின்னா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அது கூட நம்ம வேறு எதுவும் ஜாயின் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ திஸ் வில் பி யோர் basic usage or correct usage or proper common any usage. okay, so since என்ற வார்த்தையை நீங்கள் வேறு காலகட்டத்திலையும் யூஸ் பண்ணலாம். இட் மைட் நாட் பி அ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ இங்கிலீஷில் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இதுதான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆகட்டும், டென்சஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்ட். அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஃபார் I was admitted in the hospital for 2 days. so for நான் சொன்ன மாதிரி it's for a particular interval or duration. for அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அங்கேருந்து ஆரம்பித்து இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும். இட் ஹேஸ் அ ஸ்டார்டிங் அண்ட் இட் ஹேஸ் அன் எண்டிங். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு முன்னாடி என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஐ வாஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் ஃபார் 2 days. 2 நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். எப்போ அட்மிட் ஆனேன்னு நமக்கு தெரியாது, எப்போ நான் வெளில வந்தேன்னு தெரியாது. ஸோ ஃபார் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் அ டியூரேஷன் ஆர் அ பர்டிகுலர் இன்டர்வெல். ஓகே, I was admitted in the hospital for 2 days. I have been working for 4 years. அப்படி இல்லைனா நான் இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு 1 மாதமாக போயிட்டுருக்கேன். ஸோ அந்த 1 மாதம் அப்படிங்கிறது இட்ஸ் அ டியூரேஷன். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் வில் பி யோர் till or until. நான் முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி you'll remember this. I was waiting outside until you open the door. so until it stopped raining, அந்த மாதிரி இதுவும் ஒரு கண்டிஷன். I was waiting outside until you opened the door. நீ கதவை திறக்கிற வரைக்கும் நான் வெளியில் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை என்ன ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் until or till, அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட் until you open the door. ஸோ நமக்கு இன்னைக்கு கிளாஸில் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பார்த்தோம், இன், ஆன் அண்ட் ஆட் பார்த்தோம். அதே மாதிரி சின்ஸ், ஃபார், till or until, இட்ஸ் த பேசிக் திங். ஸோ இதுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தவிர அந்த யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ், சென்டென்ஸாக இருக்கட்டும். ஸோ யூ ப்ரிப்பேர் இட் and kindly send it to our mail ID. அது கரெக்டாக இல்லையா, எவ்வளோ தூரம் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே ஸோ இதே மாதிரி ஒரு செஷன்லேயும் உங்களுடைய கோஆப்ரேஷனை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் we are trying to come up with everyday usage and applications for you to make it as interesting as possible. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் இல்லை அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு ஸ்க்ரீனில். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் லேர்னிங்.